நம்ம இருந்தாலும் அவர்கிட்ட பிடிக்கல, இனி ஏன் பின்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்போ நம்ம சொல்லும்போது ஏதோ சொன்னாரே, இனி நான் இருந்தால் தானே அமுதா உன் பின்னாடி வருவேன் அப்படின்னு. ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்? அட கடவுளே, இவர் பாட்டுக்கு என்னமோ பண்ணிட்டா என்ன செய்ய? அடிக்கடி இதே தானே சொல்லுவார். அமுதா நீ கிடைக்கலன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் அமுதா, உயிரோட கூட இருக்க மாட்டேன் அமுதான்னே சொல்லுவார். இவர் எதுவும் பண்ணிக்கிட்டா போச்சு, ஊரே நம்மளை தான் பிடிச்சிக்கும். ஏன்னா ஊருக்கே தெரியும் இந்த விஷயத்தை பற்றி. இப்போ என்ன பண்ணுறது? கடவுளே, நம்ம வாட்டுக்கு கடை கடை கடைன்னு ஏதாவது ஒன்று பேசிவிட்டு வந்தோம். இப்போ நினச்சி பார்த்தாலும் என்ன பேசணும்னு கூட தெரியல. அவர் மிரட்டினாலும் மிரட்டலாம், சும்மா ஒரு பேச்சுக்கு பூச்சாண்டி காட்டுவாங்க, அப்படியும் நினைக்க முடியுது. ஆனால் அந்த மனசனுங்க என்னத்தை நினைக்கன்னு தெரியலையே. சரி சரி, நம்ம வாட்டுக்கு நம்ம போக்கில் இருப்போம், என்ன நடந்தாலும் நமக்கு என்ன போ. ஏண்டி அமுதா அமுதா, நானும் வீட்டே சுற்றி சுற்றி கத்திக்கிட்டு வரேன், எங்கடி போனேன்? மா வேற எங்கேயும் இல்லை, இந்த ரெங்கராசு வீட்டுக்கு தான். அவன் வீட்டுக்கு நீ ஏண்டி போன? சொல்லாம கொள்ளாமா எதுக்கு போவாங்க? இப்படியெல்லாம் பண்ணிட்டு திரியிறான்ல, நல்லா பிடிச்சி வாங்கி விட்டு வந்தேன். இனி என் பின்னாடி வார வேலை வச்சுக்காத, என்னை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காத, உன் வேலை என்னமோ அதை பாருன்னு சொல்லிட்டு வந்தேன். வேறு எதுக்கு போவாக? ஆமாம், நீ சொன்னாப்புல மட்டும் அவன் உன் பின்னாடி வராமல் இருக்க போகிறேன் பாரு. ஆமாம், வந்துட்டா பெருசா. அடி போடி அங்கிட்டு. இனி வரமாட்டாம்மா, நான் எவ்வளவோ பேசிவிட்டு வந்துட்டேன் நல்லா. இனிலாம் நினச்சி கூட பார்க்க மாட்டாந்தாள். பார்ப்போம் பார்ப்போம் அதையும். எதுக்கு என்ன தேடிட்டு தெரிஞ்சடி? ஒரு கிலோ கறி எடுத்துகிட்டு வர அண்ணன்ட்டு சொல்லுவோமான்னு கேட்கலான்னு வந்தேன். எடுத்துகிட்டு வர சொல்ல வேண்டியதானே, எதுக்கு என்கிட்ட கேட்குற? ஏண்டி என்ன கறின்னு வாங்கிட்டே கேட்காம யாருக்கிட்ட கேட்குறது? ஆட்டுக்கறி எடுத்தார சொல்லுவோமா, கோழிக்கறி எடுத்தார சொல்லுவோமாடி? எதையோ ஒன்று எடுத்துக்கிட்டு வர சொல்லுமா. ஆமாம் சரி, காசு விற்கிற விலைக்கு கோழிக்கறியே எடுத்தார சொல்லுவேன். அவனுக்கு ஆட்டுக்கறினா பிடிக்கும், உனக்கு கோழிக்கறினா பிடிக்கும். சரி, கோழிக்கறியே எடுத்தார சொல்லுவான். நீ என்னத்தையும் எடுத்தார சொல்லுப்போ. எந்த சிலிப்பு சிலிப்பிக்கிறா என்னமோ கேட்குற கேள்விக்கு. அடி போடி அங்கிட்டு. நான் இருக்கிறதுல இந்த அம்மா வேற எதுக்கு வந்தாலும் அப்படி சொல்லியிருப்பாரு. நான் யோசனையில் உட்காந்துருக்கேன். வளருது வந்தான்னா போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வர சொல்லலாம். ஒருத்தையும் வீட்டை பக்கம் காணும். இதுக்கு மேலேயும் நம்ம உயிரோடு இருக்கவே கூடாது. அமுதா மூஞ்சிக்கு நேரம் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்கலாமா? இந்த வாழ்க்கை வேணவே வேணாம் எனக்கு. அமுதா இருந்தால் மட்டும்தான் மிச்ச வாழ்க்கை வாழணும்னு நான் நினச்சேன். ஆனால் அமுதா கிடைக்கலங்கும் போது இனி எதுக்கு இந்த வாழ்க்கையை நம்ம வாழணும்? வேண்டாம், இதோட நம்ம கதையை முடிச்சிட வேண்டியது தான். இந்த அமுதா இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. இனி நம்ம வாழ்கிறதே வேஸ்ட்டுன்னு தான் தோணுது. இத்தனை வருஷமாக இந்த பிள்ளை பின்னாடி தெரிஞ்சதை கொஞ்சம் கூட அந்த பிள்ளை நினச்சே பார்க்கல. டேய் தம்பி, அம்மா சொசைட்டி திறந்துருக்காங்களா இல்லை இன்னைக்கு லீவான்னு பார்த்துட்டு வரப்பா. அப்படி உக்காந்துரு. ஏலா காலையிலேருந்து சோறு திங்காமல் உக்காந்துருக்கியா? அந்த குண்டானில் போட்டு வச்சிருக்கேன்டா, சாப்பிடு. என்னத்துக்கு அப்படி உட்காந்துருக்க? உன் தங்கச்சிக்கு போன் போட்டியாப்பா? அவன் அடிச்சு இடிச்சு போடுறானான்னு தெரியலடா. வேற அவன் நாளில் ஒருக்கா 2 நாளைக்கு ஒருக்கா இதே போலப்பா இருக்கும். பாவம், அவ போனை போட்டு என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு ஒரு வாட்டி கேளுப்பா. அவள் யாவுமாவே இருக்குதுப்பா. இல்லைம்மா, நான் ஃபோன் பண்ணலை. நான் பண்ணுறேன், நீ போய் பார்த்துட்டு வாப்போ. சரிப்பா, நேரம் ஆகுது. இப்போ போனேன்னா பைய எடுத்துகிட்டு போய் கரெக்டாக வாங்கிட்டு வந்துவிடுவேன் பத்தியா? சரி. இப்படி உக்காந்துருக்காம போடா, அப்படி வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு செத்த தூங்கு போ. என்ன நேரம் பார்த்தாலும் இந்த கட்டையில் உட்காந்த மணியந்தே. நான் சாப்பிட்றேம்மா, நீ போம்மா. எங்கிட்ட சாப்பிட்டு என்ன பண்ணுறியப்போ? இந்த பயலை வச்சுக்கிட்டு நான் எப்படி காலந்தள்ள போகிறேன்னு தெரியலை. இதுதான் நமக்கு கரெக்டான நேரம். நம்ம இனி ஒரு நிமிஷம் கூட இந்த உயிரை வச்சுட்டு இருக்கவே கூடாது. இப்போவுமே நம்ம செத்தே போயிடுவோம். நம்ம ஒரு மருந்து பாட்டில் வாங்கி வச்சுருந்தோம்ல, அது எங்கே வச்சுருந்தோம்? கிடுவுக்குள்ளெல்லாம் வச்சுருந்தோம். போய் பார்ப்போம், எங்கன வச்சோம் என்னான்னு தெரியல. போய் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்து குடிச்சிருவோம் இப்போவே. இந்த அமுதா இல்லாத வாழ்க்கை நம்ம ஏன் வாழணும்? ஒரு நிமிஷம் கூட அமுதா நமக்கு கிடைக்க மாட்டான்னு நினைக்கிறத நினச்சாவே அப்பா பகீருங்குது. அதை நினச்சி இந்த உயிரை வச்சுட்டு நான் வாழவே மாட்டேன், வாழவே முடியாது என்னால். இப்போவே மருந்து எடுத்து குடிச்சிட வேண்டியதுதான்.
இனி நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு வேலையே இல்லை. இதை குடிச்சிட்டு நம்ம போய் சேர்ந்துருவோம். அமுதாவே கிடைக்கலங்கும் போது நமக்கு எதுக்கு? ஐயோ, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கே. ஐயோ, ஏதோ செய்கிற மாதிரி இருக்கு. அம்மா, அம்மா, ஏம்மா தண்ணி கொஞ்சம் கொண்டா. அம்மா, அம்மா, ஏம்மா தண்ணி, தண்ணி, ஏம்மா தண்ணி கொஞ்சம் கொண்டா. ஐயோ, நெஞ்சு என்னமோ பண்ணி. ஐயோ, ஐயோ, வலிக்குதே, வலிக்குதே. ஐயோ, ஏன் இப்படி வலிக்குதுன்னு தெரியலையே. ஏன் இப்படி இந்த வலி வலிக்குதுன்னு தெரில. ஐயோ கடவுளே, மயக்கமாக வர மாதிரி இருக்கு. நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் எப்படி பண்ணுது, எதுக்கு அப்படி பண்ணுதுன்னு ஒன்றும் புரியல. ஐயோ நெஞ்சு வலிக்குது. அம்மா, வாந்தி வாந்தியாவது. ஐயோ என்ன பண்ணுதுன்னு தெரிலையே. என்னது இது? இல்லை எப்படி கிடக்கா? என்னாச்சு இவனுக்கு? அட கடவுளே, என்னது சாப்பிடாம நீ தூங்கிட்டானா என்னன்னு தெரியலையே. எல்லாம் எல்லாம் ரெங்கராசு, எல்லாம் என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி படுத்து கிடக்க? எல 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 ரெங்கராசு, இங்கே பாடுறா, அம்மா கூப்பிடுறல, கேட்குதா இல்லையா? எல அங்கிட்டு என்ன பாட்டில்? ஐய, சாரையத்தில் குடிச்சிட்டு கிடப்பேன் போல. இன்னைக்கு என்ன புது பழக்கம் இவனுக்கு? பாட்டில் கிடக்கு, சாராயத்தில் குடிச்சிட்டு கிடக்கியா? நம்மளாலையும் தூக்க முடியாத தட்டி அங்காரத்தை என்ன பண்ணுறது? ஏ ருக்கு, அடி ருக்கு, அடியே, உன் புருஷன் கணேசன் இருந்தால் வர சொல்லிடி. இங்கே வாரடி, என் மயம் கிடக்கிற கடையை நம்மளாலாம் தூக்க முடியாடி. வெயில் போடுற போட்டுக்கு இந்த வெயிலில் கிடந்தானா என்னத்துக்காகும்? வீட்டுக்குள்ளே தூக்கி போட்டானா அங்கே தூங்குவேன், அப்புறம் போதை தெளிஞ்சாலும் எந்திரிப்பேன். இன்னைக்கு என்னன்னு தெரியல, புது பழக்கம் பழகி இருக்குது. அடி ருக்கு, உன் புருஷன் இருந்தால் வர சொல்லிடி டக்குன்னு. இந்த வர சொல்கிற ஆத்தா, இன்னைக்கு என்ன உன் மயம் புது பழக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு? என்னத்த கண்டேன்போ, என்னமோ தெரியல பிள்ளைக்கு. இன்னைக்கு என்னமோ புது பழக்கம்லாம் பழகிட்டு தெரியுது. சீக்கிரம் முடியார சொல்லு, தூக்க முடியுதா நம்மளால? இல்ல ஐயா, இல்ல எந்திரிடா, என்ன ஆச்சு உனக்கு இன்னைக்கு? இன்னைக்கு என்ன புது பழக்கம்? அந்த அமுதா அமுதா அமுதான்னு அவள் பின்னாடி சுற்றிட்டு திரிவேன். இந்த பழக்கத்துக்கெல்லாம் போக மாட்டேன். இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? அவளால் தான் உன் நிலமை அப்படி ஆயிடுச்சு. எங்கே புரியுது அவளுக்கு? அவள் மட்டும் என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டு நல்லா வாழ்றா? அவள் வாழ்க்கை என்ன அப்படி கிடக்கு? என்ன பெரியம்மா, உன் மயம் எப்படி கிடைக்க? எல்லாம் ரங்கராசு. ஆமையா, வந்து தூக்கு. அங்கே யார் சாராய பாட்டில் கிடக்குறத? சாராய பாட்டிலா? சாராய பாட்டில் மாதிரி தெரியலையே பெரியம்மா. என்னது இது? பாய்சனா? ஐயோ பெரியம்மா, பாய்சனை குடிச்சிருக்கேன். ஐயா, அப்படின்னா என்ன? பாய்சன்னா மருந்த விஷத்தை குடிச்சிட்டேன் பெரியம்மா. ஐயோ எம்மா, நான் என்ன ஒண்ணுமே என்னையா சொல்ற கணேசா? பாய்சன்னா விஷமா? என் பிள்ளை விஷத்தையா குடிச்சிருச்சு? ஆமா பெரியம்மா, அந்த பாட்டில் பாய்சனு. இல்ல ரெங்கராசு, ஏன்டா அப்படி குடிச்சு தொலைச்சா? எல்லாம் எந்திர்றான். இல்ல ரெங்கராசு, எல்லாம் எல்லாம் ஏயா, என்னத்துக்கு ஏன் பாய்சனை குடிச்சு தொலைச்சேன்? நான் என்ன பண்ணுவேன் இப்ப? கடவுளே, ஏன் இப்படி பண்ணி தொலைச்சான் பிள்ளை? ஆத்தாடி ஆத்தா, எந்திரிக்கல மாட்டேங்குது. பிள்ளைக்கு என்னமோ பண்ணி பிடிச்சோ? பெரியம்மா பெரியம்மா, அல்லாத அல்லாத, உனக்கே உடம்பு சரியில்லை. எல எந்திர்றான். ஏ ரெங்கராசு, எந்திர்றான். என்னடா அப்படி கிடக்குற? எந்திர்றான். என்னையாச்சு என் பிள்ளைக்கு? எந்திரிக்க மாட்டேங்குது. எல்லா அம்மாவை பாடுறா. இல்லை ரெங்கராசு, ஏன்டா அப்படி கிடக்குற? அம்மாவை பாருப்பா. யாப்பா அந்த கெதி பண்ணிட்டு போனேன்? யாப்பா உனக்கு என்னப்பா ஆச்சு? இங்கே நான் சொசைட்டிக்கு போயிட்டு வரேன்னு தானடி சொன்னேன். எம்மா நீ போயிட்டு வாம்மா, நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னியப்பா. இப்போ ஏப்பா அப்படி கிடக்குற? உனக்கு என்னப்பா ஆச்சு? அதுக்குள்ள இந்த வேலை ஏன்டா பார்த்த? பெரியம்மா, எதுவும் உங்களுக்கு அவனுக்கு சண்டையா? சண்டையெல்லாம் இல்லையா? ஆளே நேற்றுலேருந்து என்னமோ போல இருந்தியா. சாப்பிட வேணான்னாலும் வருவேனான்ட்டேன். இப்போ பாரு இந்த வேலை பண்ணியிருக்கேன். சொசைட்டிக்கு போயிட்டு வரப்பா, அரிசி பருப்பு போடுறாவலான்னு பார்த்துட்டு வரேன்னு தானையா சொல்லிட்டு போனேன். சொல்லிட்டு போயிட்டு நான் திரும்பி வரதுக்குள்ளே இப்படி கிடைக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னு தெரிலையே. பெரியம்மா அல்லாத பெரியம்மா, போன் போட்டு நான் வர சொல்றேன். யாரையும் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போவோம். நம்ம அவனை எப்படியாவது காப்பாத்தியா கணேசா? கணேசா, என்ன அவன் இப்படி கிடக்குற? 2 பேரும் அழுதுகிட்டு இருக்கிறியா? சித்தப்பா இங்க வாங்கல ஒரு நிமிஷம். ஏன்டா என்னாச்சு? என்னடா அவனுக்கு உடம்பு இடும்பு சரியில்லையா? இல்லை ரெங்கராசு, எல்லாம் சித்தப்பா மருந்து பாட்டில குடிச்சு தொலைச்சிட்டே அவன். சித்தப்பா பாருங்க என்ன எப்படி இருக்கான்னு. ஐயோ, ஏயா என்னையா ஐயோங்கிற? என் பிள்ளைக்கு என்னையாச்சு? எனக்கு என்னமோ ஒன்றும் இல்லாத மாதிரி தெரியுதுப்பா கணேசா. ஐயோ ஐயோ, எழுப்பி என்ன சித்தப்பா என் பிள்ளைய. சொல்றீங்க?
இல்லை ரங்கராசு எந்திர்றா, இல்லை இல்லை எந்திர்றா, எல்லாரும் எழுப்புறமே, அம்மா அழுகிறது உனக்கு காதில் விழுகலையா? ரெங்கராசு எந்திரிப்பா. எப்பா ரெங்கராசு, உன் தங்கச்சிக்கு போன் போட சொன்னேனேப்பா, அதுக்குள்ளேயும் அப்பா அப்படி பண்ணுன. சரியா கணேசா, அப்போ நான் வரவா? ஆக வேண்டிய வேலையை பாருங்க. இந்த ஒரு வேலையை போகிற, இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன். சரிங்க சித்தப்பா. ஃபோன் போட்டு சொல்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லியா? ஆ சரிங்க சித்தப்பா. இப்படி பண்ணிட்டு போவேன்னு நம்ம நினைக்கவே இல்லையே. இவனுக்கு அப்படி என்ன கவலை? இப்படி பண்ணிட்டு போயிட்டியா? அட கடவுளே. ஆமா சித்தப்பா, இவனுக்கு என்ன கவலை ஏது கவலைன்னு ஒன்றும் புரியல. ஆனால் இப்படிதான் பண்ணிட்டு போவேன். என்னமோ நேரம் விடல அவனை. என்னத்த சொல்ல, யாரு என்ன சொல்லி என்ன பண்றது போ. ரெங்கராசு எந்திரிப்பா. எப்பா ரெங்கராசு, அம்மா உனக்காக தானடா இவ்வளோ நாளாக உயிரோட இருந்தேன். நீ எனக்கும் நான் உனக்கும் நம்ம மாட்டுக்கு என் பிள்ளை இருந்தா நல்லபடியா இருந்தா போதும்னு இருந்தோம். என்னப்பா இப்படி அம்மாவை தவிக்க விட்டு போயிட்டியே? அழுகாதிய, அழுகாதிய பெரியம்மா. என்னத்தது சொல்ல, அழுகாம இப்படிப்பா இருக்க?